Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ரொமேட்டட் தேர்ட் சொல்யூஷன் தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, ரிலேஷன் R in the set A equal to 1, 2, 3, 4, 5, 6 as R equal to condition கொடுத்துருக்காங்க x, y is divisible by x. y என்ற வேல்யூ, y என்ன நமக்கு பாருங்க, y செகண்ட்ல தான் இருக்கு, ஒரு ஆர்டர்ல செகண்ட் y, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது x. அந்த yன்றது xல டிவிசிபிள் ஆகிற டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், எழுதிக்கணும் ஒரு ஆர்டர் பேரா. இப்ப கொடுத்துருக்க கண்டிஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a equal to 1, 2, 3, 4, 5, 6 அந்த கண்டிஷன் எழுதிட்டேன். அடுத்தது ரிலேஷனை ஆர்டர் பேர்ல எழுது. y is divisible by x அப்படின்னா பாருங்க, 1, 1 வந்து 1ஓட டிவிசிபிள் ஆகும். 2, 2 by 1 டிவிசிபிள் ஆகுது. 3 by 1 ஆன்சர் 3 டிவிசிபிள் ஆகுது. 4 by 1 5, 1, 6. அடுத்து பாருங்க 2, 1 எழுத முடியாது. 2, 1 எழுதுனா 1 divided by 2 டிவிசிபிள் ஆகுது. அதனால 2, 2. 2, 3 எழுத முடியாது. 3 by 2 y divisible by x னா 3 by 2 3 by 2 டிவிசிபிள் ஆகாது. ஸோ 2, 3 எழுத முடியாது. அதனால டிவிசிபிள் ஆகிற டேர்மா எழுது. 2, 4 அப்பனா 4 by 2. 2, 6 6 by 2 டிவிசிபிள் ஆகுது. 3, 3 3, 6 4, 4 5, 5 6, 6 வரைக்கும் நான் என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நான் கண்டுபிடிக்க போறது என்னன்னா ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெஃப்ளெக்சிவோட கண்டிஷன் a, a belongs to R. a, aனா என்ன பார்க்கிறோம் ரிலேஷன்ல 1, 1. அடுத்தது 2, 2 3, 3 4, 4 5, 5 and 6, 6 இது எல்லாமே belongs to R. இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். a, க்கு ரிலேட்டடா இருக்கு. 2, 2 3, 3 4, 4 5, 5 6, 6 அப்ப இது எல்லாமே வந்து ரெஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபைட் பண்றதுனால நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா, so R is reflexive relation. R is reflexive relation நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடுறோம். அடுத்தது நம்ம செக் பண்ண போறது என்னன்னா சிமெட்ரி. அடுத்தது நம்ம சிமெட்ரிக் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். சிமெட்ரியோட செக் பண்ணும்போது அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் எடுத்திருக்கேன். அதோட கண்டிஷன் என்னன்னா a, b belongs to R னா implies b, a belongs to R என்ன பண்ணணும் இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இப்ப பாருங்க, நம்மளோட ஆர்டர் பேர்ல நமக்கு 1, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 1, 2 எடுத்துக்கிறேன். நம்மளோட ஆர்டர் பேர்ல 1, 2 நான் என்ன பண்றேன் எடுக்கிறேன். நான் 1, 2 belongs to R ன்னு எடுத்தேன்னா எனக்கு சிமெட்ரிக்ல 2, 1 இருக்கணும். இருக்குதா பாருங்க, 2, 1 இல்லவே இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, இந்த ஆர்டர் பேரு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ ஆர் இஸ், ஸோ ஆர் இஸ் நாட் symmetric relation. R is not symmetric relation. ஓகே, அடுத்தது நம்ம செக் பண்ண போறது என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டிவ். அடுத்து நம்ம செக் பண்ண போறது டிரான்சிஸ்டிவ். டிரான்சிஸ்டிவ் செக் பண்ண போறோம். டிரான்சிஸ்டிவ் செக் பண்ணலாம். அதோட கண்டிஷன் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன கண்டிஷன், a, b belongs to R னா b, c belongs to R. அதே போல ஃபைனலா a, c belongs to R என்ன பண்ண இருக்கு. இப்போ டிரான்சிஸ்டிவ் நான் செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், நம்ம ஆர்டர் பேர்ல ஒரு நம்பரை நான் என்ன பண்றேன் எடுக்கிறேன். என்ன நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 1, 1. நம்ம ஆர்டர் பேர்ல 1, 1 இருக்கு பாருங்க. அந்த 1, 1 என்ன பண்றேன் நான் எடுத்துக்கிறேன். 1, 1 ஓகே. ஸோ அந்த 1, 1 belongs to R. a, b க்கு 1, 1 நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். அது belongs to R. and R ன்னு சொன்னா நெக்ஸ்ட் 1, 2 அது என்ன இருக்கான்னு நான் என்ன பண்ண போறேன் பார்க்க போறேன். 1, 1 இப்போ நான் என்ன பண்ணேன் a, b அதே மாதிரி b, c க்கு நான் என்ன பண்றேன் 1, 2 என்ன பண்றேன் எழுதிக்கிறேன் belongs to R. பாருங்க a, b b, c ஃபைனலா எனக்கு என்ன பண்ணணும் a, c வரணும். a, c னா a ஓட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன் 1, c ஓட வேல்யூ வந்து நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் 2. இது எல்லாமே நம்மளோட ஆர்டர் பேர்ல இருக்கா பாருங்க, இருக்கு பாருங்க.
செக் பண்ணுங்க. 1,1 இருக்கு, 1,1 இருக்கு, அடுத்தது 1,2 இருக்கு, ஃபைனலா 1,2 இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்க 1,1 நான் எடுத்த மாதிரியே நான் இன்னொரு டைம் கூட எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். 2,2 2,2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படி வந்துச்சு அப்படின்னா 2,2க்கு நம்ம என்ன பார்த்துக்கலாம், 2,4 பிலாங்ஸ் டு ஆர். இதுவும் வந்து நமக்கு ஆர்டர் பேர்ல இருக்கு. 4 நான் இன்க்ரீஸ் பண்றேன். A, C வரும்போது என்ன வரணும், 2, C வேல்யூ தான் நான் என்ன எடுத்திருக்கேன், 4, 2,4. இதுவும் நம்மளோட ஆர்டர் பேர்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி 3,3, 4,4, 5,5 இது எல்லாம் எடுத்தனாலும் சரி, அது எல்லாமே டிரான்சிட்டிவ்க்கு என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ R is transitive ரிலேஷன் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இந்த சம், இதோட முடிஞ்சிருச்சு. இந்த சம்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் தென் டிரான்சிட்டிவ் இது ரெண்டு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சிமெட்ரி நாட் சிமெட்ரி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம்னா, R is reflexive and transitive but not symmetry அப்படி சொல்லி நம்ம என்ன முடிச்சிடலாம். தேங்க்யூ.